அன்பினர்களே, முன்னாள் போலீஸ் மாதிபர் ஐஜிபி தென்னகோன் தேசபந்து தென்னகோன் பற்றி நாம் பல வகையான காணொளிகள் தந்திருக்கின்றோம் இல்லையா? அவர் அதாவது இலங்கையின் வரலாற்றிலே ஒரு ஐஜிபி மீது இந்த அளவு குற்றச்சாட்டுகள் நிறைந்தது என்றால் அது தேசபந்து தென்னகோனை தான் சாரம். அப்போ இவரை யார் கொண்டு வரார்கள்? இவர் இவருடைய பதவியை பற்றி நாம் சொல்ல போனால் 88ஆம் ஆண்டு முதல் ஏஎஸ்பி கிட்ட வந்து இவர் இவ்வளவு சீக்கிரம் ஐஜிபிக்கு வருவது என்றால் நினைச்சு பார்க்க முடியாது. குறைஞ்ச ஒரு 30 ஆண்டாவது சென்றிருக்கணும், குறைஞ்ச கணக்கால. அது கிட்ட இல்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக வந்த மஹிந்த ராஜபக்சர், அது அப்புறம் கோடபய ராஜபக்சர், அப்புறம் ரணில் விக்ரமசிங்கர், இப்படி இவங்கெல்லாம் வந்து இவருக்கு கொடுக்க கூடாத கொடுத்து இவரை காப்பாற்றி வச்சிருந்தாங்க. இவரை காப்பாற்றின பட்டியலையும் யாரு வருது தெரியுமா? அதெல்லாம் ஒரு வினோதமான சம்பவம் தான். எப்படி அதாவது இவர் மஹிந்த ராஜபக்சர் காலத்துல காப்பாற்றினாக்கள் கூட ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வந்த வஜிர அபேவர்த்தனை அமைச்சராக இருந்தார் இல்லையா? அப்புறம் சாகல ரட்நாயக் ஆறு ரணில் அவர்களின் மிக 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 தோஸ்து ஹே அச்சா ஹே. அப்புறம் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ், அவர் இந்த 3 பேரும் தான் இவரை மிகவும் காப்பாத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் பார்த்து வந்தாங்க. இப்பொழுது இவருக்கு எதிராக ஒரு கிரிமினல் வழக்கொண்டு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கின்றது. இவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு சொல்லலாம். குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அரகலையில அந்த ஜேவிபி கால அரகல கோட்டபய விரட்டுறதுக்காக மிகுந்த அரகல போராட்டத்தின் போது மஹிந்த ராஜபக்சர் அடியாட்கள் அல்லது ரவுடிகள் அல்லது கும்பல்கள் வந்து அந்த அமைதியாக நடந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை அடித்து கலைத்த பெருமை இவரை தான் சார். அப்புறம் இவரை உச்ச நீதிமன்றத்தால இவர் ஒரு மனித உரிமை மீறல கொண்டம் பண்ணப்பட்டு இவர் மீது 14-17 குற்றச்சாட்டுகள் நிறைந்து காணப்படுது. அத்தனையும் சட்டவிரோதம். ஒரு ஐஜிபியா இல்லாம ஒரு ரவுடி மார்க் தான் இவர் அவ்வளவு வேலையும் பார்த்தார். இப்ப அதுக்கெல்லாம் ஆப்படிக்கப்பட்டிருக்குது. பார்ப்போம். காலிமுக திடல் போராட்டக்காரர்கள் மீது 2022 4ஆம் ஆண்டு மீதான தாக்குதல்கள் தொடர்பாக முன்னாள் காவல்துறை தலைவர் தேசபந்து தென்னகோன் மீது சட்டமாதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளார் என்ற செய்தி ஒரு இனிப்பான செய்தி. நீதியை நேசிப்பவர்கள், மனித உரிமையை நேசிப்பவர்கள் எல்லோரும் வரவேற்கத்தக்க விடயம். இந்த ஆட்சி இருக்குமானால் இவர் தண்டனை பெறுவார், தண்டிக்கப்படுவார். முன்னாள் ஐஜிபி தேசபந்து தென்னகோன் மீது ஒரு மாதத்திற்குள் முறைப்படியான குற்றப்பத்திரிகை கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமாதிபர் திணைக்களம் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. 2022 மே 4 ஆண்டுகளுக்கு முன்பாக மே 9 அன்று காலிமுகத்திடலில் உள்ள கோடாகம தளத்தில் அமைதியான அரசாங்க எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களை தடுக்க தவறியதாக கூறப்படும் தென்னகோனின் குற்றச்சாட்டில் இருந்து இந்த குற்றச்சாட்டுகள் உருவாகி நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? பாருங்க, ஜேவிபி இவருக்கு வந்து சேர்ந்தா இவருக்கு ஆப்படிப்பான்கள், மிகப்பெரிய வழக்கு தாக்கல் பண்ணுவான்னு நம்ம சொன்னதும் இது நடந்திருக்கு. பாருங்க, சட்டமாதிபர் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் DSG சுஹர்சி ஹெரத் இந்த வெளிப்பாட்டை வெளியிட்டார். சட்டமாதிபர் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மேன்முறையீடு தொடர்பான உச்ச நீதிமன்ற விசாரணையின் போது இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கிறது. அந்த அசல் உத்தரவு என்னவென்றால், மே 9 வன்முறை தொடர்பான குற்றவியல் விசாரணைகளில் தேசபந்து தென்னகோனுக்கு ஒரு சந்தேக நபராக முறைப்படி அறிவிக்குமாறு காவல்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அமர்வு நீதியரசர்களான கௌரவ AHMD நாஸ் அவர்கள், கௌரவ அச்சல வெங்கப்புலி அவர்கள் மற்றும் கௌரவ சம்பத் விஜயரெட்ன ஆகியோர் அடங்கிய 3 உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கொன்ற உச்ச நீதிமன்ற அமர்வின் முன் இந்த முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. முந்தைய மேன்முறையீட்டு தடைகள் இருந்த போதிலும் 30 நாள் காலக்கெடுவுக்குள் நேரடி கிரிமினல் குற்றச்சாட்டுகளுடன் முன்னேறி வருவதாக அரசு தரப்பு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த மேன்முறையீட்டுக்கான அடுத்த விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் உச்ச நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக நிர்ணயித்திருக்கின்றது.
மே 9, 2022 அன்று இலங்கை பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியின் ஒரு திருப்பு முனை காலிமுக திடலில் முகாமிட்டிருந்த அமைதியான ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது அரசாங்க ஆதரவு கும்பல்கள் தாக்குதல் நடத்தின இந்த நாடு இது நாடு தழுவிய பரவலான அமைதியின்மை, பதிலடி வன்முறை மற்றும் முக்கிய அரசியல் பிரமுகர்களின் ராஜினாமாவுக்கு வழிவகுத்த ஒரு அரகல போராட்டமாகும். தென்னகோன் 1998 ஆண்டு ஏஎஸ்பியாக சேர்ந்து படிப்படியாக முன்னேறினாராம். அவ்வளவும் காக்காபுடி, அப்படி முன்னேறி வர முடியாது. இவருக்கு சீனியர் ஏற்கனவே சீனியர் எல்லாம் வந்துச்சு இல்ல, அந்த மோதல் எல்லாம் வந்துச்சு. ஏற்கனவே இவருக்கு சீனியர் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. 2024 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் 36வது நிரந்தர காவல்துறை தலைவர் ஐஜிபியாக முறைப்படி நியமிக்கப்பட்டார். அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய போதிலும் ரணில் விக்ரமசிங்க அதற்கெல்லாம் அடிபணியவில்லை. அவரின் ஆலோசனை பேரில் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் நியமிக்கப்பட்டாலும் அவர் மீது உச்ச நீதிமன்றம், மனித உரிமை ஆணையம், நீதிமன்றங்கள் இப்படியாக ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கிறது. ஒரு வழக்கு சொல்ல போறோம்னாக்கா, இவர் 2011 ஆண்டு நுகேகொட எஸ்பியா இருக்கின்ற போது கடுமையாக உடல் ரீதியான டோர்ச்சர், சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு வாலிபனுக்கு, சிங்கள வாலிபன் தான் பொய்யாக சோடிக்கப்பட்ட குற்றத்தின் மீது பாதிக்கப்பட்டதாக உச்ச நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தனது சொந்த நிதியிலிருந்து இழப்பீடு வழங்குமாறு தேசபந்து தென்னோக்கோனுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குமாறும் போலீஸ் கமிஷனுக்கு அது நீதித்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. அதையெல்லாம் கண்டுகொள்ளல. வெளிகம துப்பாக்கி சூடு இருக்குது, அங்க கொலை செய்ய சதி திட்டம், அது நிறைய நிறுவன மற்றும் அரசியல் ரீதியான அதிகார துஷ்பிரயோகம், இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்களை சுமந்த இரத்த கரை படிந்த ஒருவராகத்தான் இவர் கடமையாற்றினார். இப்ப அண்ணாச்சிக்கு ஆப்படிக்க போகுது நீதிமன்றம், பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, துபாயில் இருந்த தெஹிவலகை சேர்ந்த ஒரு மிக முக்கிய கடத்தல் கும்பலையும் சந்தித்து இருக்கிறான் பாவி. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நமக்கு டைம் தான் போகும். அது மட்டும் இல்ல, இன்னொன்று இருக்குது. ஈஸ்டர் தற்கொலை தாக்குதலின் போது தென்னக்கோன் மீது பெரும் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. எப்படி இவர் கோட்டையின் ஆளை எப்படி அலட்சியம் காட்டுவார் தானே? கட்டுவப்பட்டியில் உள்ள புனித செபஸ்டியான் தேவாலயத்திற்கு அச்சுறுத்தல் இருப்பதாக மேம்பட்ட உளவுத்துறை எச்சரிக்கைகள் வந்த போதிலும் இந்த காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி, ஐஜிபி எதுவுமே கண்டுகொள்ளல். இப்படி இவர் மீது ஏகப்பட்ட இரத்த கரை படிந்த குற்றச்சாட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. ஆட்சிகளின் போது கடைசியாக ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் டிரான் அலஷ் மிக காப்பாற்றினார். அவருக்கு பக்கபலமாக இடது பக்கமாக பஜ்ர அபேகோன், வலது பக்கமாக சாகல ரெட்நாயக்க, இவ்வளவு பேரும் முட்டு கொடுத்து காப்பாத்தினாங்க. அடிக்க போகுது ஜேவிபி ஆப்பு, பார்க்கலாம் எந்த அளவுக்கு இவர் ஆப்பு தாக்கு பிடிப்பாருன்னு. வழக்கு வெல்லும். ஆனால் வருகின்ற ஆட்சி குழப்பம் எல்லாம் இருக்குல்ல, இப்ப இந்த ஆட்சி இருக்குமா கவுளுமா, இப்படி பல விடயங்கள் வருகிறது. தொடர்ச்சியாக பாருங்க. ஏனெனில் மிகப்பெரிய ஒரு சட்டம் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, எம்பி மாதிரி இனி கட்சி சாவ முடியாதாம். எதுக்கு கொண்டு வராங்க இப்ப அவசரமா? அங்கதான் சந்திரன் நிக்கிறான். பார்ப்போம், அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.